ஆற்று பக்கமாக ஒரு பெரியவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு தேள் ஆற்றுக்குள் தவறி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த பெரியவர் அந்த தேளை காப்பாற்றுவதற்காக கையிலே எடுக்க நினைக்கிறார். தேள் கொட்ட வருகிறது, கையை விட்டு விடுகிறார். மீண்டும் உயிருக்கு போராடுகிறது. மீண்டும் கையிலே எடுக்க நினைக்கிறார், கொட்ட வருகிறது, மீண்டும் கையை விட்டு விடுகிறார். மீண்டும் உயிருக்கு போராடுகிறது, மீண்டும் எடுக்கிறார், மீண்டும் விட்டு விடுகிறார். இதை அருகிலிருந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் பார்க்கிறான். பெரியவரின் அருகிலே வந்து, பெரியவரே, அந்த தேள்தான் கொட்டுகிறது என்று தெரிகிறதே, அதை விட்டுவிட்டு போக வேண்டியதுதானே என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெரியவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னை தீண்ட வருகின்ற உயிர்களை கொட்டுவது என்பது தேளினுடைய சுபாவம். ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அந்த உயிரை காப்பாற்றுவது என்னுடைய சுபாவம். கொட்டுவது தேளினுடைய சுபாவம், காப்பாற்றுவது என்னுடைய சுபாவம். தேளினுடைய சுபாவம் அப்படி என்பதற்காக என்னுடைய சுபாவத்தை ஒருவேளை நான் மாற்றிக்கொண்டால் என்னுடைய இலக்கிலிருந்து தடம் மாறிவிட்டேன் என்று அர்த்தம். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இயற்கை விவசாயம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த உலகம் சிரித்து கொண்டே இருக்கிறது. அந்த தேளை போல கொட்டிக்கொண்டே இருக்கிறது. நாமும் அந்த பெரியவரைப் போல முயற்சி செய்து கொண்டே இருப்போம். யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த மண்ணையும் மண்ணுக்கு மேல் இருக்கிற மனிதர்களையும் காக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளுக்கும் இருக்கு என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.